எந்த ஒரு கலப்படம் இல்லாமல், ரசாயனம் இல்லாமல், ஃபுட் கலர்ஸ் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுத்தமாக தயாரிக்கப்பட்டது தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸு. உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள், உங்கள் வீடு தேடி. ஏன் அன்பு வணக்கம். வீட்டில் இருக்க தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழிவாக தான் இருக்கும். பெரும்பாலான வீட்டில் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா தோசைக்கல் ஃப்ளாட்டாக இருக்கும். ரவா தோசைலாம் ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கல்லில் நடுவில் அடை மாதிரி சேர்ந்துடும், ரொம்ப திக்காகவும் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுறது? ரவா தோசைக்காக புதுக்கல்லாக வாங்க முடியும்? வீட்டில் இருக்கிற தோசைக்கல்லையே ஒரு ஹோட்டலில் எப்படி தோசை பண்ணுவாங்களோ ரவா தோசை, அதே மாதிரி கிறிஸ்பாக ஈவனாகவும் மொறுமொறுன்னும் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்த்துடலாம். முதல்ல 1 டம்ளர் அரிசி மாவை நான் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டம்ளர் ரவையும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 டம்ளர் நான் கோதுமை மாவும் நான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 இன்ச்சு இஞ்சி பொடியாக நறுக்கிறத சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கிறதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 டம்ளர் தண்ணியை நான் அளந்து வச்சுக்கிறேன். அதை நான் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தட்டை போட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம நல்லா ஊற விட்டுருவோம். இந்த ஊற ப்ராசஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்படியே ஊற்றலாம், ஆனால் இந்த ரவை தண்ணியில் நல்லா ஊறினா தான் ஒரு 20 நிமிஷம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 20 நிமிஷத்தில் பாருங்கள், இது தனியாக பிரிஞ்சிருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை நான் உருகி அதை நான் கையாலேயே கிள்ளி இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா சூடாகிடுச்சு. மாவு கரண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுங்க, நிறைய எடுக்காதீங்க. எடுத்து தோசைக்கல்லோட விளிம்பில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிட்டே வாங்க. அப்படியே அது செட் ஆகிட்டே வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா இந்த கல் முழுக்க ஒரு பர்ஃபெக்டான ஈவனாக, அதே சமயத்தில் ஒரு பக்கமாக அடர்த்தியாக இல்லாமல் ஈவனாக கரெக்ட் தின்னஸில் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் ரவா தோசைக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தோசை ஊற்றுனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் தோசைக்கல்லை வச்சுட்டு நல்லா எவ்வளோ பொறுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஃபேண்டாஸ்டிக்கான ரவா தோசை இப்போவே ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து மடித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த சட்னி எந்த சாம்பாராக இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ரவா தோசை அருமையாக ரெடி.